வணக்கம் நண்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். பொதுவாகவே குரு பலங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்துல மறைஞ்சிருந்தாலும் குருவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பண வருமானங்கிறது சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. தைரியத்தோடு நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். பொதுவாகவே நிறைஞ்ச அறிவு திறமை இருந்துமே பயன்படுத்த தவறு இருப்பீங்க. தொடர்ந்து எதையுமே சாதிக்க முடியலைங்கிற ஒரு மனக்கவலையோடு இருந்திருக்கக்கூடியவங்களுக்கு மனக்கவலைங்கிறது தீரக்கூடிய நேரம். உண்மையான உழைப்புக்கு ஒரு தகுந்த பலனை பெறக்கூடிய நேரங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்குமே ஓயாமல் செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி உங்கள் தலைமையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போறீங்க. தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சிறப்பான பலன் பெற வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க விஷயத்தில் இந்த காலத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்து கொள்வது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் இயல்பாகவே ஒரு கோபங்கிறது வெளிப்படும். இருந்தாலுமே அந்த பேச்சில் உண்மைங்கிறது கலந்துருக்கும். இந்த காலத்தில் ஒரு வீணான பழி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கடுஞ்சொல்லி நீங்கள் பேசுகிறத தவிர்த்துட்டு வர பாருங்கள். அதே மாதிரி திட்டமிடாமல் எல்லா பணிகளையும் செஞ்சு சில நேரங்களில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் திட்டமிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே பிறக்குது. இயல்பாகவே அதீத புத்திசாலிகள் தான் இந்த விருச்சிக ராசி அன்புகள். நிச்சயமான குணங்கிறது உங்களுக்கு இருக்கும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு உறுதியான தன்மை செயல்பட இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம். புதிய விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு, இதனால ஒரு தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு தொழில் நிறுவனத்துக்கு கூட நீங்கள் நம்பிக்கை தரக்கூடிய மாலாக மாற போகிறீங்க. தொடர்ந்து பல வகையில் நன்றிகளும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குருவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே பல வருடங்களாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. திடமான நம்பிக்கையோடையும் தெம்போடையும் உற்சாகத்தோடையும் செயல்பட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. பழைய கடன் சிக்கல்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய நிலைமை உருவாகும். உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்ப ரீதியாக கூட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புங்கிறது நீங்கக்கூடிய நேரம். தொடர்ந்து வாழ்க்கை ரீதியாக இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைக்கூடிய விஷயம் ஆறுதலான 4 வார்த்தை தான். தொடர்ந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இந்த அன்பை பரிமாறிக்கொள்றதால ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அதே மாதிரி உறவினர் வகையில் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக தான் இருப்பாங்க. உறவினர் வகையில் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு வாக்குவாதமும் இந்த காலத்தில் வேண்டாம். ஒற்றுமையாக இருக்கணும்னு நீங்கள் முயற்சி செஞ்சால் கூட ஒரு சில நேரங்களில் இது ஒத்து வராதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருப்பீங்க. இந்த நேரங்களில் உறவினர் வகையில் நீங்கள் அதிகப்படமாக காயப்படுறதை தவிர்த்துட்டு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது நல்லது. இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் பெற இருக்க போகிறீங்க. அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் ஒரு அமோகமான வளர்ச்சிங்கிறது கிடைக்க இருக்குது. மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் ஒரு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து சூரியனோட பயிற்சி பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி எல்லாமே வந்து சேரும். புதிய நண்பர்கள் மூலமாக கூட தொழிலை மேம்படுத்தணும்னு நினைப்பீங்க. இது வரைக்குமே தேவையில்லாமல் இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்ன பின்ன யோசிக்காமல் நீங்கள் பல விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க. இதனால் பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கும். இனி தொடர்ந்து ஒரு அனுபவங்கிறது உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றமாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி சொத்து விற்பனை விஷயம் எல்லாமே தள்ளி போகி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். பிள்ளைகளால் கூட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இனி ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். குரு பகவான் 7ஆம் வீட்டில் தொடர்ந்து செஞ்சிருக்கக்கூடிய இந்த காலத்தில் திருமண வாய்ப்பாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே அது மேம்பாடுன்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்குங்கிறது அதிகரிச்சிருக்கும். இது வரைக்குமே உறவினர் வகையில் வீணான பிரச்சனை நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுடைய சுய கௌரவங்கிறது அதிகரிக்க போகுது. கூடவே இருந்து குழி பறிச்சவங்க கூட உங்களை விட்டு காணாமல் போகக்கூடிய நேரம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே அதிக லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த காலத்தில் மனசை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஒரு ஆடல் பாடல் கேளிக்கை இந்த மாதிரியான மனங்கிறது ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே விருப்ப வெறுப்பை தாண்டி ஒரு அனுசரித்து போகக்கூடிய நிலைமையில் தான் இருந்திருப்பீங்க.
இனி வாழ்க்கை துணை வழியில வரவுங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தை அக்கறையோட நடத்தக்கூடிய வாய்ப்பு. எந்த சிரமமும் யாருக்கும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இனி மகிழ்ச்சிகரமா அமைன்னு சொல்லலாம். திருமணம் ஆனவங்களுக்கு கூட பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கிறதால தொடர்ந்து திருமண வாழ்க்கையில இனி ஒரு சிறப்பான நிலைமை அடைய போகுது. இது வரைக்குமே ஒரு தனித்து வாழக்கூடிய சூழ்நிலையில தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலனா கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். எந்த வேலையை நீங்கள் எடுத்தாலும் அதை சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதால நிதானமும் கூட செயல்படுறதால பல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும். தொடர்ந்து 7ஆம் ஸ்தானத்தில் தானாதிபதி குரு இருக்கிறதால தைரியம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. சகோதர வகையில் ரொம்ப நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைச்ச வசதி இல்லாமல் கிடைக்கும், எதுலையும் லாபம் கிடைக்கும். மனசில் கூட இந்த காலத்தில் ஒரு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே கையில் பணம் புழங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. நல்லபடியாக தொழில் வாழ்க்கையும் அமையும். சகோதர வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும். நினைச்ச வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இந்த காலத்தில் கூடி வரும். வாக்கு வண்ணம் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறந்திருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லாமே சிறப்படை போகுதுன்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தை மூலமாகவே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே மாதிரி கூடவே மனசில் ஒரு ஆன்மீக எண்ணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனால் மனசில் ஒரு தெளிவு, தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை வெற்றின்னு ஒரு நல்ல நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் ரீதியாக கூட போட்டிகள் எல்லாமே நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும், தேவையான நிதி உதவி கிடைக்கும், உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். பண பாக்கி கூட நிலுவையில் இருந்தால் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் அதற்குண்டான முயற்சி செய்கிறது நல்லது. நிர்வாக திறமை வெளிப்படுறதால தொடர்ந்து உங்களுக்கு பல வகையில் அங்கீகாரம் கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் கூட ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவு போகுது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. தொடர்ந்து புத்திர பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு கூட புத்திர பாக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சின்ன விஷயத்துக்கு கூட இந்த காலத்தில் கோபம் வரலாங்கிறதால கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் முன்கோபங்கிறது அதிகப்படியாக வேண்டாம். ராகுவோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வருமானங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. நட்சத்திர ரீதியாக விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு குடும்பத்தில் இனி ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நீக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆடம்பர பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. கடந்த காலமாகவே தடைப்பட்டிருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் வாரியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் கைக்கூடி வரும். அதுவும் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இது நாள் வரைக்குமே உறவினர் வகையில் நிறைய பிரச்சனைகள், அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக மாறப்போகுது. நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த காலத்தில் பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை இந்த காலத்தில் வச்சிருக்க பாருங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து குடும்பத்தில் நிலவிட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீ படிப்படியாக நீங்கும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே மனக்கசப்பு எல்லாமே நீங்கி கருத்து வேறுபாடு மறைஞ்சி இனி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு தான். ஒரு இணக்கமான சூழ்நிலை தம்பதிகளுக்குடைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோக ரீதியாக கூட இது வரைக்கும் பின்தங்கி இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இனி உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். இனி தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் சிறப்படை செய்ய போறீங்க. இதனால ஒரு நல்ல மாற்றங்கிறது நாளுமே தேடி வரும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்பட போகுது. தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் பெற முடியும்னு சொல்லலாம். விரும்பின இடத்துக்கு இடப்பெயர்ச்சி, பணி மாற்றம்னு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாட்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் சரியாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்க. ஒரு சிலருக்கு முக்கிய பொறுப்பு எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரலாம். வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு கூட, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலனை பெற முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து சமூக நலனில் நீங்கள் அக்கறை காட்ட போகிறீங்க. தளராத மனம் கொண்டு செயல்படக்கூடியதால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் சிறப்படை செய்ய முடியும். எதிர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களை கண்டாவே அஞ்சு நடுங்கிற மாதிரி தான் இந்த காலத்தில் இருக்கும். தொடர்ந்து விடாப்படியான பிடிவாத குணத்தால் நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைச்சிருக்குது. அதே மாதிரி இது வரைக்குமே சுதந்திரமாக செயல்படுன்னு நினச்சி எந்த ஒரு விஷயத்துமே சுதந்திரமாக செயல்பட முடியாமல் தான் இருந்திருப்பீங்க. குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நினைக்கிறது ஒன்றா தான் இருந்திருக்கும். இனி விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப ரீதியாக ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரும். இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
இனி தொடர்ந்து உங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயங்களை நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்றதும் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்றதும் நல்லது. அதே மாதிரி இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை மேற்கொண்டு வர பாருங்க. இதனால தேக ஆரோக்கியங்கிறது தன்னால் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மற்றபடி விருச்சிக ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த காலத்தில் சிறப்பான பலன் தான். பொதுவாகவே நீங்கள் பேசணும்னு நினச்சிட்டா மனசில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் உடனடியாக கொட்டிடுவீங்க. அது மற்றவங்களை காயப்படுத்துமா இல்லையாங்கிறத நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முன்கோபங்கிறது அதிகப்படியாக வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு இந்த 15 நாட்களுக்குமே சிறப்பான பலன் பெற முடியும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.